ஸ்ரீமத் பாகவதம் 167ஆம் பகுதி. ரிஷிகளின் சாபம் பலித்து விடுமோ என்றே அஞ்சுகிறேன். இனி நாம் இங்கிருக்கலாகாது. எல்லோரும் துவாரகையை விட்டு பிரபாச தீர்த்தத்திற்கு செல்வோம் என்று கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர். அதன்படியே அனைவரும் துவாரகையை விட்டு பிரபாச தீர்த்தம் வந்து சேர்ந்தார்கள். அப்போது ஒரு தனிமை தருணத்தில் உத்தவர் கிருஷ்ணரிடம் கேட்டார், கண்ணா, பரம்பொருளே, நீ செய்யும் காரியங்கள் அனைத்திற்கும் பொருள் தெரிந்தவன் அல்ல நான். அதையெல்லாம் உணரும் அருகதையும் எனக்கு கிடையாது. ஆனாலும் எதுகுலத்தவரை இந்த பிரபாச தீர்த்தத்திற்கு கொண்டு வந்ததன் நோக்கம் ரிஷிகளின் சாபம் நிறைவேறுவதற்கு தான் என்று எனக்கு தோன்றுகிறது. குலம் அழியுமானால் நீயும் என்னை விட்டு நீங்கி விடுவாயோ என்று அஞ்சுகிறேன். லோகநாயகனே, என்னால் உன்னை விட்டு பிரிந்திருக்க இயலாது. நீ எந்த லோகத்திற்கு சென்றாலும் என்னையும் உடன் அழைத்துச் செல் என்று விழிகளில் நீர் தழுதழும்ப கூறினார் உத்தவர். கண்ணன் அவரிடம் அன்புடன் கூறினான், உத்தவரே, யாதவ குலம் சீக்கிரமே அழிய போவது நிச்சயம். அது மட்டுமின்றி இன்றிலிருந்து 7ஆம் நாள் துவாரகையை கடல் பொங்கி மூழ்கடிக்கப் போகிறது. எனவே நீங்கள் இங்கிருந்து தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு சென்று விடுங்கள். என்னை மனதில் இருத்தி தியானிப்பவருக்கு எல்லா இடத்திலும் நான் இருப்பது புலப்படும். எனவே இந்த உலகையே நானாக பாவித்து சஞ்சாரம் செய்யுங்கள் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். நீ கூறுவது புத்திக்கு புரிகிறது, ஆனால் மனம் சஞ்சலப்படுகிறதே கண்ணா. பந்த பாச மாயைகளிலிருந்து விடுபட மறுக்கிற மனதை தெளிய வைக்க என்ன செய்வது? அதற்கான வழியை நீதான் கூற வேண்டும், உபதேசிக்க வேண்டும். உத்தவரின் வேண்டுகோளின் படியே அவருக்கு மனதை நிலைப்படுத்துவதற்கான உபதேசத்தை கூறத் தொடங்கினார் ஸ்ரீகிருஷ்ணர். 167ஆம் பகுதி நிறைவடைந்தது.